முன்கதை சுருக்கம். கடந்த அத்தியாயத்தில் கடவுள் ஒன்றுமே தெரியாதவர் போல் வந்து கந்தசாமி பிள்ளையிடமே வழி கேட்டார். பிராட்வே ஹோட்டலில் ஒரு காபி குடித்துவிட்டு எஸ்பிளனேட் வாசலில் இருந்த ரிக்ஷா ஒன்றில் கந்தசாமி பிள்ளையோடு அவர் வீட்டுக்கு வருகிறார். தான் இன்னும் சில நாட்களுக்கு பூலோக அதிதியாக கந்தசாமி பிள்ளை வீட்டிலேயே தங்கப் போவதாக கடவுள் பிரகடனம் செய்கிறார். வந்தது கடவுள்தான் என்று ஊர்ஜிதமானதும் கந்தசாமி பிள்ளை அவரிடம் ஒரு நிபந்தனை விதிக்கிறார். எத்தனை நாட்களுக்கு வேண்டுமானாலும் அதித்தியாக இருக்கலாம். ஆனால் மனித ஆத்துக்கு கட்டுப்பட்டு கடவுளுக்கே உண்டான சக்திகளை, இந்தா பிடி வரத்தை என்ற வித்தைகள் எதுவும் இன்றி அந்த ஒப்பந்தத்தோடு இதோ கடவுள் அந்த வீட்டிற்குள் நுழைகிறார். சாதாரண உலகத்திற்குள் கடவுள் காலடி எடுத்து வைத்து விட்டார். இப்பொழுது அந்த பரம்பொருள் ஒரு மதராச பட்டணக்காரராகவே மாறிவிட்டாரா? பிரபஞ்சத்தை ஆட்டுவிப்பவர் ஒரு சாதாரண கைலாசபுர தாத்தாவாக மாறி அந்த பழைய பரமசிவமாக கந்தசாமி பிள்ளை வீட்டு திண்ணையில் உட்காரவிருக்கிறார். இனி என்ன நடக்கும்? கடவுள் மனிதர்களின் எளிய வாழ்வியல் முறையை இனி என்ன நடக்கும்? கடவுள் மனித குலத்தை மௌனமாக அவதானிக்க போகிறாரா? அல்லது இந்த மனிதர்களின் வாழ்வியல் முறை அந்த இறைவனுக்கே சவாலாக மாறப்போகிறதா? பாருங்கள், புதுமை பித்தனின் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் கதையின் 2ஆம் பகுதிக்குள் நுழைவோம். நான் நீலாழி. இது ப்ளூ சாச்சல் ஆடியோஸ். வீட்டு முன்கூடத்தில் ஒரு தகர விளக்கு அவ்விடத்தை கோவிலின் கற்பகிரகமாக்கியது. அதற்கு அந்த புறத்தில் நீண்டு இருண்டு கிடக்கும் பட்டக சாலை. அதற்கப்புறம் என்னவோ ஒரு குழந்தை. அதற்கு 4 வயசு இருக்கும். மனசிலே இன்பம் பாய்ச்சும் அழகு. கண்ணிலே எப்பொழுதும் பார்த்தாலும் காரணமற்ற சந்தோஷம். பழைய காலத்து ஆசாரப்படி உச்சியில் குறுக்காக வகிடி எடுத்து முந்தும் பின்னுமாக பின்னிய எலிவால் சடைவாலை வளைத்து கொண்டு நின்றது. முன்புறம் சடையை கட்டிய வாழைனார் கடமையிலிருந்து வழுவி தொங்கி குழந்தை குனியும் பொழுதெல்லாம் அதன் கண்ணில் விழுந்து தொந்தரவு கொடுத்தது. குழந்தையின் கையில் ஒரு கரித்துண்டும் ஓர் ஓட்டுத்துண்டும் இருந்தன. இடையில் முழங்காலை கட்டி கொண்டிருக்கும் ஒரு கிழிசல் சிற்றாடை. குனிந்து தரையில் கோடு போட முயன்று வாழைனார் கண்ணில் விழுந்ததனால் நிமிர்ந்து நின்று கொண்டு 2 கைகளாலும் வாழை நாரை பிடித்து பலம் கொண்ட மட்டும் இழுத்தது. அதன் முயற்சி பலிக்கவில்லை. பலித்தது. அழுவோமா அல்லது இன்னும் ஒரு தடவை இழுத்து பார்ப்போமா என்று அது தர்க்கித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அப்பா உள்ளே நுழைந்தார். அப்பா என்று கூச்சலுடன் கந்தசாமி பிள்ளையின் காலை கட்டி கொண்டது. அண்ணாந்து பார்த்து, எனக்கு என்ன கொண்டாந்தே என்று கேட்டது. என்னத்தான் கொண்டாந்தேன் என்றார் கந்தசாமி பிள்ளை. என்னப்பா, தினம் தினம் உன்னியத்தானே கொண்டாரே, பொறிக்கடலையாவது கொண்டாடப்படாது என்று சினுங்கியது குழந்தை. பொறிக்கடலை உடம்புக்காகாது. இதோ பார், உனக்கு ஒரு தாத்தாவை கொண்டு வந்திருக்கிறேன் என்றார் கந்தசாமி பிள்ளை. இதுதான் உம்முடைய குழந்தையோ என்று கேட்டார் கடவுள். குழந்தையின் பேரில் விழுந்த கண்களை மாற்ற முடியவில்லை அவருக்கு. கந்தசாமி பிள்ளை சற்று தயங்கினார். சும்மா சொல்லும், இப்பவெல்லாம் நான் சுத்த சைவம். மண்பானை சமையல்தான் பிடிக்கும், பால் தயிர் கூட சேர்த்து கொள்ளுவதில்லை என்று சிரித்தார் கடவுள். ஆசைக்கு என்று காலம் தப்பி பிறந்த கருவேப்பிலை கொழுந்து என்றார் கந்தசாமி பிள்ளை. இப்படி உட்காருங்கள், இப்போ குழாயிலே தண்ணீர் வராது, குடத்திலே எடுத்து கொண்டு வருகிறேன் என்று உள்ளே இருட்டில் மறைந்தார் கந்தசாமி பிள்ளை. கடவுள் துண்டை உதறி போட்டுவிட்டு கூடத்தில் உட்கார்ந்தார். மனசிலே ஒரு திருத்திருப்பும் எல்லையற்ற நிம்மதியும் இருந்தன. வாடி அம்மா கருவேப்பிலை கொழுந்தே என்று கைகளை நீட்டினார் கடவுள். ஒரே குதியில் அவருடைய மடியில் வந்து ஏறி கொண்டது குழந்தை. என் பேரு கருகப்பிலை கொழுந்தில்ல, வள்ளி. அப்பா மாத்திரம் என்னை கருப்பி கருப்பின்னு கூப்பிடுதா. நான் என்ன அப்படியா என்று கேட்டது. அது பதிலை எதிர்பார்க்கவில்லை. அதன் கண்களுக்கு தாத்தாவின் கன்னத்தில் இருந்த கருப்பு மறு தென்பட்டது. அதென்ன தாத்தா, கண்ணங்கரேலுன்னு நவாப்பழம் மாதிரி கழுத்துல இருக்கு,
அதை கடிச்சு திங்கணும் போல இருக்கு என்று கண்களை சிமிட்டி பேசிக்கொண்டு மடியில் எழுந்து நின்று கழுத்தில் பூ போன்ற உதடுகளை வைத்து அழுத்தியது. இளம் பல் கழுத்தில் கிளுகிழுத்தது. கடவுள் உடலே குளுகுளுத்தது. கூச்சமா இருக்கு என்று உடம்பை நெளித்தார் கடவுள். ஏன் தாத்தா, கழுத்துல நெருப்பு கிருப்பு பட்டு பொத்து போச்சா? எனக்கும் இந்த பாரு என்று தன் விரல் நுனியில் கன்றி கருத்து போன ஒரு கொப்புளத்தை காட்டியது. பாப்பா, அது நாகப்பழம் தாண்டி அம்மா. முந்தி ஒரு தரம் எல்லோருக்கும் கொடுத்தாளேன்னு வாங்கி வாயில போட்டுக்கொண்டேன். எனக்கு பங்கில்லையான்னு கழுத்தை பிடிச்சு விட்டாங்க. அதுல இருந்து அது அங்கேயே சிக்கிக்கிடுச்சு. அது கிடக்கட்டும், உனக்கு விளையாட தோழி பிள்ளைகள் இல்லையா என்று கேட்டார் கடவுள். பட்டும் கரித்துண்டும் இருக்கே, நீ வட்டாட வருதியா என்று கூப்பிட்டது. குழந்தையும் கடவுளும் வட்டு விளையாட ஆரம்பித்தார்கள். ஒற்றை காலை மடக்கிக் கொண்டே நொண்டி அடித்து ஒரு தாவு தாவினார் கடவுள். தாத்தா, தோத்து போனியே என்று கை கொட்டி சிரித்தது குழந்தை. ஏன் என்று கேட்டார் கடவுள். கால் கரிக்கோட்டில் பட்டு விட்டதாம். முந்தியில் சொல்லப்படாதா என்றார் கடவுள். ஆட்டம் தெரியாம ஆட வரலாமா என்று கையை மடக்கி கொண்டு கேட்டது குழந்தை. அந்த சமயத்தில் ஸ்ரீ கந்தசாமி பிள்ளை முன்னே வர ஸ்ரீமதி பின்னே குடமும் இடுப்புமாக இருட்டிலிருந்து வெளிப்பட்டார்கள். இவங்கதான் கைலாசவரத்து பெரியப்பா. கரிசங்குளத்து பொண்ணை இவங்களுடைய ஒண்ணு விட்ட அண்ணாச்சி மகனுக்குத்தான் கொடுத்திருக்கு, தெரியாதா என்றார் கந்தசாமி பிள்ளை. என்னமோ தேசாந்திரியா போயிட்டதா சொல்லுவாங்களே, அந்த மாமாவா? வாருங்க மாமா, சேவிக்கிறேன் என்று குடத்தை இறக்கி வைத்துவிட்டு விழுந்து நமஸ்கரித்தாள். காது நிறைந்த பழங்கால பாம்படம் கன்னத்தில் இடிபட்டது. பத்தும் பெருக்கமுமாக சுகமாக வாழ வேணும் என்று ஆசிர்வதித்தார் கடவுள். காந்திமதி அம்மையாருக்கு அதுதான் கந்தசாமி பிள்ளை மனைவியின் பெயர். அனுபவித்திராத உள்ள நிறைவு ஏற்பட்டது. மனமும் குளிர்ந்தது, கண்ணும் நனைந்தது. வாசலில் இருக்கிற அரிசி மூட்டைய அப்படியே போட்டு வச்சிருந்தா என்று ஞாபகம் ஊட்டினார் கடவுள். இவங்களுக்கு மறதிதான் சொல்லி முடியாது. அரிசி வாங்கியாச்சான்னு இப்பத்தான் கேட்டேன். இல்லைன்னு சொன்னாக. ஊருக்கெல்லாம் மருந்து கொடுக்காக. இவக மருதிக்குத்தான் மருந்தக்காங்கள. படைச்ச கடவுள்தான் பக்கத்தில நின்னுதான் பாக்கணும் என்றாள் காந்திமதி அம்மாள். பார்த்துக்கிட்டுதான் நிக்காரே என்றார் கடவுள் கிராமியமாக. பார்த்து சிரிக்கணும், அப்பந்தான் புத்தி வரும் என்றாள் அம்மையார். கடவுள் சிரித்தார். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் வாசலுக்கு போனார்கள். இந்த செப்பிடு வித்தையெல்லாம் கூடாது என்று சொன்னேனே என்றார் பிள்ளை காதோடு காதாக. இனிமேல் இல்லை என்றார் கடவுள். கந்தசாமி பிள்ளை முக்கி முனகி பார்த்தார். மூட்டை அசையவே இல்லை. நல்ல இளவட்டம் என்று சிரித்து கொண்டே மூட்டையை இடுப்பில் இடுக்கிக் கொண்டார் கடவுள். நீங்க எடுக்கதாவது உங்களைத்தானே, ஒரு பக்கமா தாங்கி பிடியுங்க, சும்மா பார்த்துக்கிட்டே நிக்கியளே என்று பதைத்தாள் காந்திமதி அம்மாள். நீ சும்மா இரம்மா, எங்கே போடணும்னு சொல்லுதே என்றார் கடவுள். இந்த கூடத்திலேயே கிடக்கட்டும், நீங்க இங்கே சும்மா வச்சிருங்க என்று வழிமறைத்தாள் காந்திமதி அம்மாள். கந்தசாமி பிள்ளையும் கடவுளும் சாப்பிட்டு விட்டு வாசல் திண்ணைக்கு வரும்பொழுது இரவு மணி 11. இனிமேல் என்ன யோசனை என்றார் கடவுள். தூங்கத்தான் என்றார் பிள்ளை கொட்டாவை விட்டு கொண்டு. தாத்தா, நானும் உன் கூடத்தான் படுத்துக்குவேன் என்று ஓடி வந்தது குழந்தை. நீ அம்மைய கூப்பிட்டு பாயும் தலையனையும் எடுத்து போட சொல்லு என்றார் கந்தசாமி பிள்ளை. என்னையுமா தூங்க சொல்லுகிறீர் என்று கேட்டார் கடவுள். மனுஷால் கூட பழகினால் அவர்களைப் போலத்தான் நடந்தாகணும். தூங்க இஷ்டமில்லை என்றால் பேசாமல் படுத்து கொண்டிருங்கள். ராத்திரியில் நடமாடினால் அபவாதத்துக்கு இடமாகும் என்றார் கந்தசாமி பிள்ளை. சாதாரண மனிதனாக கடவுள் மாறும் முயற்சியில் இருக்கிறார். இந்த இரவு அவ்வளவு அமைதியாக கடந்து விடுமா? மனிதர்களோடு பழகுவது என்பது இறைவனுக்கு என்னவாக இருக்கப் போகிறது? அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். நான் நீலாழி. இது ப்ளூ சாச்சல் ஆடியோஸ்.